படத்துல ஒரு சயின்டிஸ்ட் வந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி 2 வாரத்துக்கு நீங்க எங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்க 1 லட்சம் உங்களுக்கு சம்பளம் தரோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இந்த மாதிரி விஷ மருந்தெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு இது என்ன மாதிரினா நார்மலான ஒரு மனுஷன் போலீஸா மாறினாலோ இல்லைன்னா கைதியா மாறினாலோ அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்றதை செக் பண்றதுக்காக நாங்க ஒரு சிறைச்சாலையில போட்டு செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு 26 பேர் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னாச்சு, கடைசியில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க நினைச்ச மாதிரி முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற கதையை வந்து வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பெருசா எந்த ஒரு வேலையும் கிடையாது. இந்த வயசானவங்களை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு நிறைய ஆசிரமம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல ஒரு ஆசிரமத்துல நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு அவனுடைய பாஸ் அவனை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, தம்பி இங்க பாரு, இந்த மந்த் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஓவர் ஆயிடுச்சு, அதனால சில பேரை நாங்க வேலை விட்டு தூக்குறோம், அதுல ஆளா நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு கஷ்டமா போயிடுது. இப்ப வேற வேலை இல்லை இல்லையா, அதனால என்ன பண்றான்னா இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ரொடெஸ்ட்ல பங்கேற்கா காசு கொடுக்கறதா சொன்னதுனால நம்ம ஹீரோ வந்து ஒரு ப்ரொடெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்றான். ஸோ அந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஆன்டி வார் ப்ரொடெஸ்ட். அப்ப அதுலயே பாத்தீங்கன்னா ஹீரோடைய அந்த ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம ஹீரோ மீட் பண்றான். டேய் இங்கேயுமா நீ வந்துட்ட, என்னடா ஸ்கூல் டைம்ல தான் இந்த மாதிரி நிறைய இதுல பங்கேற்று காசு வாங்குவேன், ஆனா இங்கேயுமா அப்படின்னு பார்த்தேன், இங்க மட்டும் என்ன ஆளுதான், நீயும் இங்க தானே சுத்திட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஸோ ப்ரொடெஸ்ட்னு வந்தாலே ஏதாவது ஒரு கலவரம் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு சலசலப்பு நடக்குது. அதுலயே ஒரு சோல்ஜர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதை வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ இவ்வளவு அழகான பொண்ணா, இவன் முன்னாடி பேர் வாங்கணும்னா அந்த சோல்ஜரை பிடிச்சி ஏதாவது பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற சோல்ஜரை பிடிச்சி எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் அடிப்பேன் அப்படின்னு அவன் மூஞ்சில குத்துற மாதிரி கையில ஆக்ஷன் விட்டுட்டு இருக்கான். ஆனா உண்மைக்குமே நம்ம ஹீரோ குத்த மாட்டேன், ஏன்னா இவன் ஒரு பயந்தாங்குழி. ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. போலீஸ்லாம் வந்து அந்த சோல்ஜரை வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு அழகான பொண்ணு முன்னாடி பேர் வாங்கிட்டான் இல்லையா, அதனால நேரா அவகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். நீங்களும் இதுலதான் பங்கேற்க வந்தீங்களா, ஸோ அது போக நம்ம வேணா இந்த ப்ரோட்டஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்க போலாமா அப்படிங்கிறது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த ப்ரோட்டஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு பார்ல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்க வந்து அவங்க யாரு, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படி இப்படின்னு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இதுதான் என்னுடைய லாஸ்ட் ப்ரோட்டஸ்ட், அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு போயிடலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்களும் இங்க சும்மா தானே இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஸோ நீங்களும் இந்தியாவுக்கு வந்துருங்களேன், நல்ல ஊரு நல்ல மக்கள் அப்படின்னு போது. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட இப்போ காசு இல்ல, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி போங்க, நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு வந்துடுறேன் சரியா, அது போக நீங்க இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வேணா ஒரு மீட்டிங் போடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டான். ஸோ இப்படி இருக்க அடுத்தது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் பாக்குறான். ஸோ என்ன நியூஸ்னா, இந்த மாதிரி மனிதர்களை வச்சு ஒரு பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறதாகவும் அதுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் தான் இதுக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ 12 நாளைக்கு உங்களுக்கு 12 லட்சம் அப்படின்றத பார்த்ததுமே நம்ம ஹீரோ யோசிப்பானா, உடனே முடிவு எடுத்துட்டான். ஸோ அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுலயும் இருக்கான் இல்லையா அந்த கோட் சூட் எல்லாம் போட்டு பக்காவா இருக்காங்க. ஸோ இவனுடைய பேரு மைக்கேல். ஸோ அவன் கூட பேசி நம்ம ஹீரோ பழகிறான். அதே சைட்ல இந்த சைடு கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுடைய பேரு பெஞ்சி. ஸோ அந்த பெஞ்சி கிட்ட பேசினதுமே நம்ம ஹீரோ வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அது போக நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி இந்த இடத்தோட டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இது என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிற எல்லாத்தையுமே ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ண வச்சுட்டு, இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, நம்ம இந்த ஜெயிலாம் பார்த்திருப்போம் இல்லையா, அதுல சாதாரண மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத நாங்க வந்து செக் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து வைக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து முக்கியமான கண்டிஷனை, நீங்க இதுக்கு முன்னாடி யாருமே ஜெயிலுக்கு போயிருக்க கூடாது, ஜெயிலுக்கு போகாத ஒரு நார்மல் மனுஷனா இருக்கணும். அது போக இந்த மத்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வர மாதிரி உங்க மூளையில இது செலுத்துறது மருந்து செலுத்துறது அப்படின்ற எதுவுமே கிடையாது. உங்க மனநிலை எப்படி இருக்குது, உங்க பிஹேவியரல் எப்படி இருக்குதுன்றதை தான் நம்ம செக் பண்ண போறோம். ஆனா நீங்க உள்ள நடந்துக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதுல சில பேருடைய சிவில் ரைட்ஸ் கூட பறி போகலாம், அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதுல 26 பேரை தான் அந்த டாக்டர் வந்து சூஸ் பண்ண போறாரு. அதுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வைக்கிறாரு. ஸோ அப்படி இன்டர்வியூ வைக்கும் போது அவங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க, கொஸ்டின்ஸும் கொஞ்சம் வித்தியாசமா கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ பத்தி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு வயலன்ஸ் பண்ணதா ரெக்கார்டு எதுவுமே கிடையாது, அது போக இங்க நான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது இந்த டாக்டரும், நீ கடவுளை நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் கடவுளெல்லாம் நம்பல, எனக்கு எப்பப்ப என்ன தோணுதோ அந்த முடிவு தான் நான் எடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்தது வந்து ஜேசன்ற மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த
சேஸ் என்ன சொல்றானா, எனக்கு நார்மல் வாழ்க்கையில எல்லாம் நம்பிக்கை கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க, ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் என்ன எல்லாத்துக்கும் பிடிச்ச அந்த பணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அடுத்தது இந்த ஹீரோ ஒருத்தன் கிட்ட ஸ்டார்டிங்ல பேசிருப்பான் இல்லையா, அதான் மைக்கேல், அவங்க கிட்ட கேக்குறாங்க. சோ இவனை பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பான ஒரு மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலயே ரொம்ப பொறுப்பா இருந்திருக்கிறேன், அது போக இந்த NCC எல்லாம் இருக்குல்ல அதுலயும் இருந்திருக்கிறேன், அது போக கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம், நிறைய சர்ச் குரூப்ல எல்லாம் நான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட்னா, அவங்கள ஒரு ரூம்குள்ள வச்சுட்டு அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்றதுக்காக ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இந்த கொடூரமான ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு காமிச்சு கடைசி அவங்களோட இன்டர்வியூ முடியுது. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. சோ இவங்க சொல்லி வச்சிருந்தாங்கல்ல இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வந்து மீட் பண்ணுன்ற மாதிரி. சோ அந்த டைம்ல தான் மீட் பண்ணிருக்காங்க. சோ ஹீரோயின் வந்து கிளம்ப போறாங்க போல. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மீட் பண்ணி ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதுலயும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய அந்த கை நக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுலயே கிஸ் பண்ணிட்டு உன்னுடைய நக்கிள்ஸ் பாரு எவ்வளவு சாஃப்டா இருக்குது, நீ போய் அந்த சோல்ஜரை அடிக்கிற மாதிரி ஆக்டிங் தானே விட்ட, ஏன்னா உன்னுடைய இது வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்குது, நீ எந்த ஒரு சண்டையும் பண்ணாதவன் தானே, ரொம்பவே அமைதியான பையன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி பேசிட்டு கடைசியில இந்தியாவை பத்தி நிறைய சொல்றாங்க. சோ இந்தியாவுல ரொம்ப சூப்பரான கலாச்சாரம் இருக்குது அப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேசி ஒன்னா இருக்காங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம ஹீரோ வந்து அந்த 26 பேர்ல ஒருத்தரா செலக்ட் ஆயிட்டான். அதனால அவங்க வர சொன்ன ஒரு இடத்துக்கு வந்து வெயிட் பண்றான். பார்த்தா அந்த இடத்துல இந்த மைக்கேல் இருக்கான் இல்லையா, மைக்கேலும் செலக்ட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் சேஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கொஞ்சம் பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பஸ் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போற சிறைச்சாலைக்கு வந்து போகுது. போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய லவ்ட் ஒன்ஸை வந்து நினைச்சு பாத்துக்கிறாங்க. அதுலயும் இந்த கண்ணாடிக்காரன் வந்து ரொம்பவே வெள்ளந்தியான மனசு போல. சோ அவன் என்னென்ன பேசினான்ற மாதிரி நினைச்சு பாத்துக்கிறான். அப்புறம் இந்த சேஸ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன நினைச்சு பாத்துக்கிறானா, நம்ம அந்த அளவுக்கு நல்லவனும் கிடையாது, உள்ள முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டோட இருக்க பாப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதே டைம்ல இந்த மைக்கேல் இருக்கான் இல்லையா, அதான் கோட் சூட் போட்டு டிப் டாப்பா இருந்தால அவன் என்ன நினைச்சு பாத்துக்கிறானா, இந்த மாதிரி நம்மளுடைய அம்மா வந்து நல்லா வளர்த்திருக்காங்க, நல்லா கண்ட்ரோல் பண்ணி வளர்த்திருக்காங்க, சோ நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கான்ல, ஹீரோக்கு ஹீரோயின் வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சோ அந்த ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட்டை நினைச்சுக்கிறான். சோ இப்படியே பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நினைச்சிட்டு கடைசியா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போற இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ இந்த இடத்துக்கு வந்ததுமே அந்த பஸ் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பேக் எதையுமே நீங்க உள்ள எடுத்துட்டு போக கூடாது, நீங்க மட்டும் தனியா உள்ள போகணும் போது இதை கேட்டதுமே இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு என்ன சொல்றீங்க, எனக்கு பேக் முக்கியம்ன்ற மாதிரி சொல்றான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணல. அப்படியே எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள பார்த்தா அந்த டாக்டர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நீங்க 26 பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு யாருக்காவது இதுல கலந்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க இப்பவே இந்த இடத்தை விட்டு வெளியில போயிடலாம், அது போக இந்த இடத்துக்குள்ள தேவையில்லாத வயலன்ஸ்க்கு வந்து இடம் கிடையாது, அப்படி நீங்க பண்றதை அந்த கேமரா வழியா நாங்க பார்த்தோம்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நீங்க தூக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 26 பேர்ல ஒரு 6 பேரை வந்து காவலாளியை சூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல எப்படின்னா 20 பேர் வந்து சிறை கைதிகள் மாதிரியும் 6 பேர் காவலாளிகள் மாதிரி அவங்கள பாத்துக்கணும். சோ அதுதான் இந்த இடத்துல நடக்க போகுது. சோ 6 பேரை சூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அந்த 6 பேர்ல ஒருத்தன் இந்த மைக்கேல், அதுக்கப்புறம் அந்த சேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 4 பேரை வந்து செலக்ட் பண்றாங்க. மிச்சம் இருக்கிற 20 பேரும் கைதிகளா இந்த இடத்துல இருக்கணும். அது போக இந்த இடத்துல ஒரு 5 ரூலை வந்து இந்த டாக்டர் வந்து சொல்றாரு. அதாவது முதல் ரூல் என்னன்னா, இந்த மாதிரி டெய்லி 3 வாட்டி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும், நீங்க கண்டிப்பா 3 வாட்டியும் சாப்பிட்டுருக்கணும், அதுவும் 30 நிமிஷத்துக்குள்ள. அது போக ரெண்டாவது ரூல் என்னன்னா, இங்க கைதிகளுக்காக டிசைன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாக்குள்ள மட்டும்தான் நீங்க வந்து போகணும். மூணாவது ரூல் என்னன்னா, கைதிகள் எந்த காரணத்துக்காகவும் காவலாளிகளை தாக்க கூடாது, அப்படி இந்த ரூலை வந்து மீறிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய தண்டனையும் உண்டு. நாலாவது ரூல் என்னன்னா, யாராவது பாதியில எனக்கு இது வேணாம் நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே இங்க இருக்கிற யாருக்குமே காசு வந்து கிடைக்காது. அஞ்சாவது ரூல் என்னன்னா, இந்த கைதிகள் யாராவது ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணாங்கன்னா இந்த காவலாளிகளுக்கு ஒரு 30 நிமிஷம் டைம் இருக்குது அவங்கள திருத்துறதுக்கு, அதாவது அவங்களுக்கு டிசிப்ளின்னா என்னன்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். நீங்க எப்படி எந்த விதத்துலனாலுமே சொல்லி கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க தப்பா ஏதாவது பண்ணீங்கன்னா இங்க மேல ஒரு ரெட் லைட் இருக்கு இல்லையா, அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதோட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த 20 பேரும் இந்த ஜெயிலுக்குள்ள வர போறாங்க இல்லையா, சோ அதுக்காக செலக்ட் பண்ணப்பட்ட 6 காவலாளிகள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கைதிகளா நிப்பாட்ட வச்சு பயங்கர ஃபோர்ஸா தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உண்மையான பிரச்சனை இதெல்லாம் நடக்கும் இல்லையா, சோ அதுக்காக. ஆனா இந்த 6 போலீஸ்ல ஒரு போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவன். சோ அந்த நல்ல போலீஸ் என்ன பண்றானா, எல்லாத்துக்கும் இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இதுதான் உங்களுடைய யூனிஃபார்ம்ன்ற மாதிரி எடுத்து கொடுக்குறான். ஆனா இதுல ஒரு திமிரு பிடிச்சவன் இருப்பான் இல்லையா சேஸ், அவனை வேற போலீஸா செலக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அவன் என்ன பண்றானா எல்லாத்தையும் அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு அசிங்கமா பேசி இந்த மாதிரி அவங்கள டென்ஷன் ஏத்திட்டு இருக்கிறான். ஏன்னா உண்மையான காவலாளி, உண்மையான அதாவது சிறைக்குள்ள இருக்கிற போலீஸ் வந்து இப்படித்தானே பேசுவாங்கன்ற மாதிரி அவன் வந்து பயங்கரமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் எல்லாம் இங்க இருக்கிற சிறை கைதிகள் கிட்ட அவங்களுடைய ரூல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க.
இந்த மாதிரி உங்களுக்குன்னு இனிமேல் பேர் கிடையாது, உங்களை நம்பர் வச்சு தான் கூப்பிடுவோம். அது போக உங்களை தனித்தனி செல்ல வந்து அடைக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் பிரிச்சு வந்து அடைக்க போறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு விடுறாங்க. அதுலயும் இந்த கண்ணாடிக்காரன் நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் நிக்சன் சொல்லப்பட்டவனும் ஒரு செல்ல வந்து அடைச்சு வைக்கிறாங்க. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதாவது இன்டர்வியூல வந்து கேட்டிருப்பாங்க, எதுக்கு நீங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஜாயின் பண்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய பதில் சொல்லியிருப்பாங்க. அதுலயும் நிறைய பேர் என்ன காமனா சொல்லியிருப்பாங்கன்னா, நான் பணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி. அது போக அந்த மைக்கேல் இருக்கான் இல்லையா, அவன் வந்து போலீஸா செலக்ட் பண்ணப்பட்டவன்ல, அவன் என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு காசு தேவைப்படுது, அதனாலதான் நான் கலந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, அதுவா நான் இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடணும், காசு தேவையில்ல, அதுக்கு நான் இந்தியாவுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப அப்படியே கட் பண்ணா இப்போ அந்த பிரிசனர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு ஒரு 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடும் போது பேஸ்கெட் பால் வந்து ஒரு போலீஸ் மேல பட்டுருது, அதுவும் நல்ல போலீஸ் மேல தான். மித்த போலீஸ்லாம் இதை பார்த்துட்டு ஐயோன்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம்க்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. சோ லைட்டா சின்ன அடி தான் இருந்தாலும் இந்த சேஸ் இருக்காங்க, அவன் என்ன சொல்றானா, அவங்க வந்து ரூல்ஸை மீறிட்டாங்க, அவங்க போலீஸ் மேலே கை வச்சுட்டாங்க, அதனால நம்ம அவங்களுக்கு டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்ற மாதிரி இது பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம நல்ல போலீஸும் இல்ல அதெல்லாம் வேண்டாம், தெரியாம தானே படிச்சுன்ற மாதிரி சொல்லி பாப்பான். இருந்தாலும் நம்ம கண்டிப்பா ரூல்ஸை வந்து மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா கைதிகள் எல்லாரையுமே லைன் அணிக்க வச்சுட்டு, இந்த மாதிரி ஒருத்தர் பாலை கொண்டு அடிச்சிருப்பார் இல்லையா தெரியாம, அவர்கிட்ட வந்து ஒழுங்கா புஷ்அப்ஸ் எடு, இதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னும் போது, நான் எதுக்கு எடுக்கணும்னா தெரியாம தானே அந்த பாலை தூக்கி போட்டேன், சோ இதுல எனக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது உடனே அவன் என்ன சொல்லிடுறானா, இவன் எங்களை எதிர்த்து பேசிட்டான், சோ எல்லாருமே நீங்க புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோட ரூம்ல நிக்சன்ற மாதிரி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணிடுறானா, சரி ஓகே நாங்க எடுத்துறோம்னு சொல்லிட்டு புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதை பார்த்த அந்த மைக்கேல் இருக்கான்ல போலீஸ், அவனுக்கு வந்து அவன் எப்போதுமே அமைதியா தானே இருப்பான், கடவுள் நம்பிக்கை அதிகம், எந்த ஒரு பிரச்சனையும் போக மாட்டான், ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பையனா இருந்திருப்பான். அவனுக்கு இந்த பவர் எல்லாம் பார்க்கும்போது அவனுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குது, ஏதோ வித்தியாசமா பண்ண போறான் போல. இது அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. சோ இந்த பிரிசனர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுக்கணும், அதுலயும் கொஞ்சம் மோசமான சாப்பாடா இருக்குது. சோ அந்த சாப்பாட்டையும் பாத்தீங்கன்னா அந்த நிக்சன் ஒருத்தர் இருக்காங்க நம்ம ஹீரோட ரூம், அவன் வந்து உடனே சாப்பிட்டுறான். ஆனா மத்த யாராலுமே சாப்பிட முடியல, என்ன நீங்க எந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஒரு போலீஸ் என்ன சொல்றானா, இங்க பாருங்க நீங்க சாப்பாடை சாப்பிடணும், அது வந்து ரூலை மீறினா என்ன ஆகும்னு தெரியும்ல, எங்களால உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, சாப்பாட்டை எடுத்து அவனுடைய கையிலேயே தட்டி விட்டுட்டு, இதெல்லாம் நீ சாப்பிடுவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அலப்பறை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப அந்த கைதிகள்லாம் இப்படி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, சோ போலீஸ் எல்லாம் தனியா மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த கைதிகள் வந்து ரொம்ப ஓவரா போறாங்க, நம்ம போலீஸ் நம்ம அவங்களை கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, ஆனா நம்ம அவங்கள அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மைக்கேல் இருக்காங்க, அவன் என்ன சொல்றானா, அடிக்க கூடாது ஆனா நம்ம தண்டனை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ரூம்ல என்ன பண்றானா, இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குல்ல அதை வச்சு அடிச்சு விட்டுறான். அது போக இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு, நம்ம ஹீரோ தானே ஆரம்பிச்சிருப்பான், சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ மட்டும் தனியா ஒரு இதுல கட்டி போட்டு, நீ இன்னைக்கு நைட்டு தூங்கவே கூடாதுரா அப்படின்ற மாதிரியான ஒரு தண்டனையும் கொடுக்குறாங்க. சோ இப்படி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மைக்கேல் வந்து பாத்ரூம்க்கு போறான். பாத்ரூம்க்கு போய் கண்ணாடி அவனே பார்த்துட்டு, இந்த பவரும் நல்லா தான் இருக்குது, மத்தவங்களை கட்டுப்படுத்துறதுல இருக்கிற சந்தோஷம் எதுலயுமே இல்லடா அப்படின்னு வில்லத்தனமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ண நைட் ஆகுது. இந்த கண்ணாடிக்காரன் இருக்காங்க, அவன் வந்து இந்த போலீஸ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கறான், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலன்ற மாதிரி. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, இந்த கண்ணாடிக்காரனுக்கு லோ சுகர் இருந்திருக்கும், அதனாலதான் அவனுடைய பேக் எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த பஸ்ல இருந்து இறங்கினதுமே சொல்லி இருந்திருப்பான். ஆனா அந்த டிரைவர் விட்டுருக்க மாட்டாங்க இல்லையா. சோ இப்போ அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சாப்பாட்டு மூலமா கண்ட்ரோல் பண்ணிடலான்ற மாதிரி நினைச்சிருப்பான். இப்போ அவன் சாப்பிடவும் இல்ல, அதனால ஒரு மாதிரி வருது. சோ போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க, ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒழுங்கா போய் தூங்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அப்படியே 3வது நாள் ஆகுது. இந்த கண்ணாடிக்காரனுக்கு இப்ப முடியல, லோ சுகர் வேற இருக்குது இல்லையா. சோ இதை செக் பண்ண அந்த போலீஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா, இவனுக்கு வந்து லோ சுகரா இருக்குது, சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய மருந்து வந்து எடுத்து கொடுக்காம அதுக்கு பதிலா நீ இந்த கேண்டியை சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அடைச்சு வச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட கேட்கும்போது, ஆனா இந்த மைக்கில் வந்து ஆல்ரெடி ஒரு ஆணவத்துல இருக்கான் இல்லையா, ஒரு ஹெட் வெயிட்ல இருக்கிறான்ல, இவன் தான் இங்க ஹெட்ன்ற மாதிரி, அதனால என்னடா போலீஸை எதிர்த்து பேசுவியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பயங்கரமா திட்டி விட்டுறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நீ ஒரு நார்மல் மனுஷன் தான், நீ ஒன்னும் போலீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய அந்த வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ண வரான். அட்டாக் பண்ணா என்ன ஆகும்னு தெரியும்ல, உனக்கு காசு கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து அமைதியாகிறான். இருந்தாலும் அவனுக்கு வந்து ஹீரோ மேல ஒரு வெறுப்பு வருது. சட்டாட் பண்ணா நம்ம ஹீரோ அவனுடைய செல்ல இருக்கும்போது அவனுடைய ரூம்மேட் ஒருத்தன் நிக்ஸ் இருப்பான் இல்லையா, சோ என்ன தண்டனை கொடுத்தாலும் உடனே செஞ்சிருவான்ல. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு வந்து நடத்துறாங்கன்னு தெரியுமா, ஏன்னா ஒரு கூண்டுக்குள்ள நிறைய அனிமல்ஸ் அடைச்சு போட்டு அதுல யாரு லயனா இருக்கிறாங்க, யார் வந்து சர்வைவ் ஆகுறாங்கன்றத பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அதை வந்து ஒத்துக்கல. ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள்ரா, நமக்குன்னு 6th சென்ஸ்னு ஒண்ணு இருக்குது, சோ இது ஒரு நார்மலா தான் இருக்கும்,
யாரும் எதுவுமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே ஒண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, டேய் நிக்ஸ், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து இதுக்கு முன்னாடி சிறைக்கு போயிட்டு வந்திருக்கல, நீ ஒரு கைதியா அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஜெயிலுக்கு போயிருக்கல அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சான். சோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பானா, அந்த நிக்ஸ் வந்து பயங்கரமான டேட்டூ போட்டிருப்பான். அது போக அவன் அந்த போலீஸ் என்ன தண்டனை கொடுத்தாலும் உடனே செஞ்சிருவான் இல்லையா. சோ இது மூலமா நீ வந்து ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு ஏதோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆளா இருந்திருக்க, சோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிற தானே அப்படின்னு கேட்கும்போது இந்த நிக்ஸும் ஆமா இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன். சோ இப்ப விட்டுட்டு நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்கிட்டேன். சோ இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸா செலக்ட் பண்ணப்பட்ட 6 பேரும் அவங்களாவே மறந்து உண்மையான போலீஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொடூரமா மாறிட்டு வராங்க. சோ நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருன்ற மாதிரி சொல்றான். கட் பண்ண அந்த சைடு போலீஸ் இருக்காங்களே அவங்க வந்து தனியா பேசிக்கிறாங்க. அதுலயும் இந்த சேஸ் இருக்காங்களே அவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அந்த கைதிகள்லாம் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம கட்டுப்படுத்தி வைக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லும்போது அதுல நல்ல போலீஸ் ஒருத்தர் இருப்பாங்க. அவன் என்ன சொல்றான்னா, இல்ல நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மளும் இங்க ஒரு நார்மல் மனிதன் தான், நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கிறன்றத மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த சேஸ் பாத்தீங்கன்னா இல்ல நம்ம வந்து தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தாதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நல்லா போகும், ஏன்னா ரூலே அதுதானே, கைதிகள் வந்து ஒழுங்கா பிஹேவ் பண்ணலன்னா அவங்களுக்கு டிசிப்ளின் என்னன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதுதான்டா கரெக்ட் அப்படின்னு அந்த மைக்ல என்ன பண்றானா, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தானே, அவனை ஃபர்ஸ்ட் தனியா இழுத்துட்டாங்க, அவனை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தனியா இழுத்துட்டு வந்து அவனை பயங்கரமா இன்சல்ட் பண்றாங்க. அதுவும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா, வாயில டேப் எல்லாம் ஒட்டி விட்டு மண்டையில உள்ள முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மைக்ல என்ன கேக்குறானா, ஒழுங்கா எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு போது ஹீரோ வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். டேய் நீங்கெல்லாம் என்ன போலீஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இன்சல்ட் பண்ண, அவ்வளவுதான் மைக்கில் வந்து கோவப்பட்டு ஹீரோவை ஒரே எத்து. சோ ஹீரோ அட்டாக் பண்ணல, சேர்ல தான் மிதிச்சிருக்கான், பூத்தனை கீழே இருந்துடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ மேல அசிங்கப்படுத்தி விட்டுறான். இந்த மைக்கில் பண்றத பார்த்தா இன்னும் 2 போலீஸும் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல இன்னுமே அசிங்கப்படுத்துறாங்க. சோ இதெல்லாம் பார்த்தா நல்ல போலீஸ் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அடுத்த வாட்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை விட்டு போயிடுவேன், அப்படின்னா அவங்க யாருக்குமே காசு கிடைக்காது, ஏன்னா நம்ம பண்றது சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாரு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா இந்த ரெட் லைட் எரியும் இல்லையா, ஆனா இந்த ஒரு லைட் வரையிலையே, சோ நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறோம், சோ நீ அமைதியா இருந்துக்கோ நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் இன்னுமே பெட்ல தான் இருக்கிறான், அவனுக்கு பயங்கரமா முடியல போல, ஏன்னா அந்த ஊசி போட்டா மட்டும் தானே அவனுக்கு வந்து நார்மல் ஆகும், அதனால அப்படியே பெட்ல படுத்திருக்கேன். நம்ம ஹீரோ அவன் கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறான். அப்ப அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறான். இந்த மாதிரி நான் வந்து எனக்கு நோய் இருக்குன்றத சொல்லாம இதுல வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஏன்னா அப்பமே என்ன இதுல சேர்த்துப்பாங்கன்றதுக்காக, ஏன்னா எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு போது உடனே ஹீரோ, அப்படின்னா நீ இப்போ சொல்லிடலாம்ல, நம்ம அந்த போலீஸ்ட சொல்லி சயின்டிஸ்ட சொல்லுவோம் அப்படின்னு போது, இல்ல வேண்டாம் அப்படின்னா என்ன இங்க இருந்து போக வச்சுட்டாங்கன்னா எனக்கு காசு கிடைக்காதுல்ல, எனக்கு இப்போ காசு ரொம்பவே முக்கியன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் எப்படியாவது ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, ஒரு நல்ல போலீஸ் இருப்பான்ல அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த கண்ணாடிக்காரனுக்கு வந்து சுகர் வந்து லோவா இருக்குது, ஸோ அதுக்கான ஊசி வந்து அவனுடைய பேக்ல இருக்குமா, ஸோ அவனுடைய பேக் அங்க இருக்கும், ஸோ அதுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து இல்ல இதெல்லாம் தவறு, ரூல்ஸ்க்கு மீறி இது செயல்பட்ட மாதிரின்னும் போது, இல்ல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு தரேன், எனக்கு வந்து காசு கிடைக்கும்ல அதுல இருந்து நான் உனக்கு எடுத்து தரேன்ற மாதிரி சொல்ல, ஆனா இந்த நல்ல போலீஸ் என்ன பண்றானா, சரி நீ இவ்வளவு கேட்கறல்ல அவனுக்கு வந்து உடம்பு முடியலன்னு, சோ நீ வந்து எனக்கு காசுலாம் தர வேண்டாம், நான் அவனுடைய பேக்ல இருந்து யாருக்கும் தெரியாம எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அந்த கண்ணாடிக்காரனுடைய பேக்ல இருந்து எடுக்க வரான். அதே டைம் இந்த சேஸ் இருக்கான் இல்லையா திமிரு பிடிச்ச போலீஸ், அவன் என்ன பண்றானா, ஒரு கைதியை வந்து தனியா கூட்டிட்டு ஒரு அறைக்கு போறான். சோ இந்த அறையில வந்து கேமராவும் கிடையாது எதுவும் கிடையாது, அதாவது பிரைவேட்டா டிசிஷன் எடுத்துக்கிற ஒரு அறை தான் இது. சோ அந்த அறைக்கு கூட்டிட்டு வந்து அந்த பையன் கிட்ட வந்து தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல கரெக்டா மைக்கில் வந்துடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா இந்த பையன் ஹீரோ பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொன்னா, எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியாதுன்றதுக்காக என்ன தனியா கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லிட்டான். சோ இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு போலீஸ் வந்து, இங்க வாங்க உங்ககிட்ட ஒண்ணு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். என்னன்னு பார்த்தா அந்த நல்ல போலீஸ் இருக்கான் இல்லையா அவன் அந்த மருந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய பேக்ல இருந்து எடுக்கிறத கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கும்ல, சோ அதை வந்து போட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி அவன் ரூல்ஸை மீறிட்டான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மைக்கில் அந்த நல்ல போலீஸ் கிட்ட வந்து கேட்கறான், ஏன் இந்த மாதிரி பண்ண, உண்மையை சொல்லு, உன்கிட்ட யாரு சொன்னா, யார் ஒன்னு எடுத்துட்டு வர சொன்னா, நீ ஒழுங்கா சொல்லிட்டேனா நீ தப்பிப்ப, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டும் போது அவனு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், அவனுடைய ஃப்ரெண்டான அந்த கண்ணாடிக்காரனுக்கு உடம்பு ரொம்பவே முடியலையா, அவனுக்கு சுகர் வந்து லோ ஆயிடுச்சான், சோ இது போட்டாதான் அவனால நார்மலா இருக்க முடியுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா ஹீரோ தான் இதை பண்ண சொன்னா, சரி விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மருந்தை வாங்கிட்டு அவன் முன்னாடி போய் அந்த மருந்தை வச்சுட்டு, அதாவது அந்த கண்ணாடிக்காரன் கிட்ட அந்த மருந்தை வச்சுட்டு, இவனுக்கு ஏதாவது சாக்கு கிடைக்கணும்ல ஹீரோவை பழி வாங்குறதுக்கு, ஹீரோ அடிக்கிறதுக்கு, அதுக்காக இப்போ ஹீரோ தானே இந்த ஹெல்ப் கேட்டிருப்பான், அதனால ஹீரோவை மட்டும் தனியா இழுத்துட்டு வராங்க ஹீரோவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக. அது போக இவங்க தான் தண்டனை கொடுக்கலாம்ல, சோ ஹீரோ தப்பு பண்ணிட்டா நாங்க தண்டனை கொடுக்க போறோம் அப்படின்னு அந்த ரூலை வச்சுக்கிட்டு ஹீரோ வந்து இழுத்துட்டு வராங்க. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து, டேய் மைக்கேல் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிற, நான் உனக்கு ஒரு சூப்பரான அட்வைஸ் சொல்லட்டுமா, நீ வெளியில போனதுமே
பண்ணதுமே உனக்கு காசு கிடைக்கும்ல, அந்த காசை வச்சு நீ ஃபர்ஸ்ட் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் சேரு அப்படின்ற மாதிரி கோவத்துல சொல்ல, அவ்வளவுதான் கோவமான இனிமே இந்த மொட்டை தலையை பாத்தீங்கன்னா என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள எல்லாம் முக்கி வச்சு பயங்கரமா டார்ச்சர் கொடுக்குறான். ஒழுங்கா எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டேன். சோ ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோ எப்படி இந்த போலீஸ்காரங்க என்ன சொன்னாலுமே அந்த அளவுக்கு அவங்கள வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா. சோ இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி ரொம்பவே அட்டுழியம் பண்றதுனால என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் உங்ககிட்ட சவுண்டை ஏற்றி பேச மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இதுதான் இந்த மைக்கிளுக்கு வேணும். அதனால நம்ம ஹீரோ இந்த டைம் விட்டுறான். ஸோ ஹீரோ அவனுடைய செல்லுக்கு போனதுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன இந்த மாதிரி கொடூரமா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி. அது போக இந்த நல்ல போலீஸ் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான் இல்லையா, அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்குற விதமா அவனை தனியா கூப்பிட்டு போய் எல்லாருமே சேர்ந்து மொத்து எடுக்கிறானுங்க. அது போக அடுத்த நாள் ஆகுது. ஸோ இந்த கைதி கூடயே அந்த நல்ல போலீஸையும் சேர்த்துடுறாங்க. ஏன்னா அவன் வந்து ரூல்ஸை மீறிட்டான்றதுக்காக. ஸோ இந்த மைக்கிளும் அங்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். இனிமேல் உங்களுக்குலாம் இது தாண்டா கதி, நீங்க வந்து கைதிகள், நாங்கெல்லாம் போலீஸ்க்கு கீழே தான் எல்லா கைதிகளும் இருக்கணும், சரியா? நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மைக்கிள் வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான் இல்லையா, அதனால அவனுடைய சட்டையை வந்து அப்படியே கலட்டுறான். ஸோ எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய சட்டையை கலட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூண்டு இருக்கு இல்லையா, அது மேல ஏறி கேமரா கிட்ட எங்களை வெளியில விடுங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க. ஸோ இதெல்லாம் பார்த்த போலீஸ் வந்து இவன் வந்து ரூல்ஸை மீறிட்டான், ஸோ நம்ம வந்து இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கீழே வைத்து போட்டு அவனுடைய கழுத்துல அப்படியே அந்த லத்தி வச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல அந்த கண்ணாடிக்காரா இருக்காங்க, அவனுக்கு வந்து அந்த ஊசி போட்டதுமே கொஞ்சம் உடம்பு சரியா இருக்கும். அவன் என்ன பண்றான்னா என்னடா நீங்க ஓரா போறீங்க, நீங்களும் எங்களை மாட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டைத்தலை மண்டையில ஒரு குத்து, அவ்வளவுதான் நீங்க போலீஸே அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லி அந்த லத்தியை வச்சு ஒரு அடி அடிப்பான் பாருங்க கண்ணாடிக்கார மண்டையில. பயங்கரமா ரத்தம் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அதை பத்தி இந்த மைக்கிளுக்கு வந்து கவலை இல்ல. அவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி எல்லாரையுமே தனித்தனி சிறையில அடைச்சு போடுங்க, அவங்களுக்கு வந்து உண்மையான தண்டனைனா என்னன்னு காமிக்கணும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம தான் போலீஸா செலக்ட் பண்ணப்பட்டவங்க, சோ நம்மளால இதை பண்ண முடியும்ன்றதுக்காக தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம தலையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தனித்தனி சிறையில அடைச்சு போடுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோவை எங்க அடைச்சு போடுறாங்கன்னா இந்த பழைய பாய்லர் பைப் இருக்கும் இல்லையா, சோ அந்த இடத்துல வந்து அடைச்சு போடுறாங்க. அதுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது. அது போக இந்த போலீஸ்ல இன்னொரு போலீஸ் இருப்பான். அவன் என்ன சொல்றானா, நம்ம ரொம்ப தான் ஊரா போறோமோ, இதெல்லாம் ரொம்பவே தப்புன்ற மாதிரி சொல்லும்போது நீங்க பாரு அந்த ரெட் லைட் ஏதாவது எரியுதா, எரியலன்னா என்ன அர்த்தம், நம்ம கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி தான் கைதிகளை பண்ணணும், கைதிகள்னா நமக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மொட்டத்தலையோட அதுக்கு வந்து ரொம்பவே அதிகமாயிடுது. அதே டைம்ல இந்த சேஸ் இருக்காங்க இல்லையா, திமிர் பிடிச்ச போலீஸ், அவன் என்ன பண்றானா ஒரு பையன் கிட்ட தப்பா நடத்துக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த பையனை மறுபடியும் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்து மறுபடியும் தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவன் கத்துற சத்தம் வந்து பைப்ல இருக்கிற நம்ம ஹீரோக்கு கேக்குது. அதனால அவன் கையில போட்டிருந்த பிரேஸ்லெட்டை கலட்டி அதை வச்சு அந்த பைப் வந்து எப்படி ஓபன் பண்ணி வெளியில வந்துடுறான். வெளியில வந்ததுமே ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த திமிரு பிடிச்சவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அவனை அப்படியே நாக் பண்ணிடுறாங்க. சோ அவனை நாக் பண்ணது அவங்க கிட்ட சாவி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து வெளியில லாக் பண்ணி வச்சிருக்கிற எல்லா கைதிகளையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அது போக ஆல்ரெடி இங்க ஒரு உண்மையான கைதி இருப்பான் இல்லையா நிக்ஸ், அவன் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கோவமாக்கி பழைய நிலைமைக்கு வரான். ஏன்னா சட்டையெல்லாம் அப்படியே காலட்டுறான், இதுக்கு மேல இவனுங்களை விட்டு வைக்க கூடாதுடா, கைதிகள் உண்மைக்கு என்ன பண்ணுவாங்கன்றத காமிப்போம் அப்படின்னு சட்டையை கிட்ட எல்லாம் கலத்திட்டு அந்த போலீஸ் அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனை செக் பண்ண போறான். ஆனா அவன் மண்டையை அடிப்பட்டு நிறைய ரத்தம் வந்து வீணானதுனால கொஞ்ச நேரத்துல அவன் வந்து இறந்து போயிருப்பான். சோ இந்த போலீஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண கைதிகள்லாம் வந்துட்டு இருக்க. இங்க இந்த மைக்கில் என்ன பண்றேன்னா நான் கத்தியை வச்சு அவங்க எல்லாத்தையுமே கீக்க போறேன்டா அப்படின்னு கத்தியை எடுத்து ரெடியா இருக்கிறான். அப்ப இன்னொரு போலீஸ் வந்து பாஸ் நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க, நம்மளும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பங்கு தான், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க, நம்ம தப்பிக்கிறதுக்கு தவிர வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸ் எல்லாருமே தப்பிக்க ட்ரை பண்றாங்க. கைதிகள் எல்லாருமே அவங்களை பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இந்த மைக்கிளுக்கும் ஹீரோக்கு தான் சண்டை வருது. இந்த மைக்கில் என்ன பண்றான்னா ஹீரோவை கத்தியால குத்த போக நம்ம ஹீரோ வந்து கத்தியை பிடிச்சிட்டு அந்த மொட்டை தலையை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறான். சோ இந்த டைம்ல கடைசியா அந்த ரெட் லைட்டும் எரிய ஆரம்பிக்குது. சோ கதவெல்லாம் திறக்க ஆரம்பிக்குது. கடைசியா அந்த சயின்டிஸ்ட் எதிர்பார்த்த மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் முடியுது. எல்லாருமே அப்படியே வெளியில வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே நார்மல் மக்கள் தானே. சோ பஸ் வந்து அவங்களை கூப்பிட வருது. இவங்க வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டாங்களோ அப்படியே அதே ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது இவங்களுக்கு பேசின அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா செக் மூலமா கொடுத்துட்றாங்க. அமைதியா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த நிக்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இன்னுமா நீ நம்புற மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியில ரொம்பவே ஹைல இருக்காங்கன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஏன்னா மனிதர்கள் தான் இங்க இருக்கிறதுல மோசமானவங்க. என்னதான் ஒருத்தங்க கட்டுப்பாட்டோட இருந்தாலுமே அவங்களுக்கு அடிமையா யாராவது ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள வச்சு செஞ்சிருவாங்கன்ற மாதிரியான ஒரு லுக்கை விடுறான். நம்ம ஹீரோ அதை பாக்குறான். அதே டைம்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, அதான் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினவன். அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நடந்த ஒரு கொலைக்கு காரணம் ஆணவ கொலை தான், அங்க வச்சு அது நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல, ஆனா உள்ள இருந்த கைதிகளுக்கு தானே தெரியும் எப்படி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி. அதனால அவங்க எல்லாருமே வந்து தனித்தனியா சாட்சி சொல்றாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அவன் நினைச்ச காசு கிடைச்சிருக்கும் இல்லையா, அதனால அவனும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும்டா அப்படின்னு காலி பண்ணி கடைசியா நம்ம ஹீரோயின் இருக்கிற இந்தியாவுக்கு வரான். அங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ தொட்டு பார்த்து அவனுடைய கையெல்லாம் பாக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாங்க, உன்னுடைய நக்கல்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்குது, நீ யாரு கூடயும் சண்டை போட்டுக்க மாட்டேன்னு தெரியுன்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ அவனுடைய கை வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கும் இல்லையா, உள்ள வந்து என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கன்றதும் தெரியும் இல்லையா. சோ அதனால அப்படியே சோகமா பாக்குறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.